இது ஏன் வீடு. ஹஸ்பண்ட் சார் ஏன் புருஷன், தேவிமா என் குழந்தை. இவங்க 2 பேரும் ஏன் கூட தான் இருப்பாங்க. யாராலையும் பிரிக்கவே முடியாது. ஏய் துர்கா, துர்கா, என்ன யோசனையில இருக்க? ஒன்னும் இல்ல. எப்படியோ நாம ஆசைப்பட்டபடி தேவி யுஎஸ் போகல. அது வரைக்கும் சந்தோஷம் தான் துர்கா. ஆமாம்மா. எல்லாத்துக்குமே காரணம் மாரிதான். சரி துர்கா, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். நீ வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறியா? இப்போ துர்காவோட அம்மா அக்கா தங்கச்சிங்களெல்லாம் பார்க்கணும். வா செல்லம். வாங்க வாங்க, போலாம் 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 போலாம். துர்காவோட வீடு. ஏய் துர்கா, வந்துட்டியா? இவங்க தான் அக்கா குந்தவை. துர்கா, எப்ப வந்த? இவங்க அம்மா. இவங்க 2 பேரும் தான் துர்கா மேல பாசமா இருப்பாங்க. துர்கா, ஆ, தேவி பாப்பாவும் அவங்க அப்பாவும் அமெரிக்கா போயிட்டாங்களா? இல்ல, அவங்க போல. ஏன், என்னாச்சு? அது சூர்யா, என்னாச்சு? உட்காருங்க. போங்க. அதான் போக முடியல, திரும்ப வந்துட்டாங்க. தேவி பாப்பாக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல. அவ அப்பா தானே பிடிவாதம் பிடிச்சு கூட்டிட்டு போனாரு. தேவி பாப்பாவோட அம்மா தான் அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் போக முடியல, திரும்ப வந்துட்டாங்க. தேவி பாப்பாக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல. அவ அப்பா தானே பிடிவாதம் பிடிச்சு கூட்டிட்டு போனாரு. தேவி பாப்பாவோட அம்மா தான் அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் பியூட்டி, கொஞ்சம் நில்லுங்க. எங்க சிஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு விரும்புறாங்க. ஆமா, யார் நீங்க? என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையேங்க. எங்களை உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப எல்லாம் யோசிக்காத பியூட்டி. பாம் ஸ்குவாட், ஜுவல்லரி கடை திருட்டு. எப்படி? அப்போ நகை வாங்குறதுக்கு கஸ்டமர் எல்லாம் வந்திருந்தானுல்ல, அதுல நாங்களும் இருந்தோம். என்ன சிஸ்டர்? சரி, இப்ப என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். என்ன உதவி? நீ என் வீட்டுக்கு வந்து நான் சொல்ற ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது, கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம்னா உண்மையான கல்யாணம் கிடையாது. எங்க எதிரிய பழிவாங்க நாங்க சொல்ற ஒருத்தரை நீ போடிய கல்யாணம் பண்ணிக்கணும் பியூட்டி. அதெல்லாம் முடியாது. இல்ல, இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தி இருக்கா, அவ பேரு துர்கா. அந்த துர்காவை ஜெயிக்கணும். சூர்யாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. நான் சொல்ற சூர்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உனக்கு நிறைய சொத்து கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. எங்க சிஸ்டரை நம்பினார் கைவிடப்படார். சாரிங்க, நீங்க லேட்டா வந்துட்டீங்க. இல்ல பியூட்டி, நீ வெளியில வரும்போது நாங்க கரெக்ட் டைத்துல மீட் பண்ணிட்டோமே. நான் அத சொல்லலங்க. நான் உள்ள இருக்கும் போதே ஒரு வேலையில கமிட் ஆயிட்டேன். உன்னாலதான் இந்த வேலையை கச்சிதமா செஞ்சு முடிக்க முடியும்னு நம்பி வந்திருக்கேன். இப்படி சொன்னா எப்படி? புஷ்பா புஷ்பா, கொஞ்சம் மனசு வைங்க புஷ்பா. சாரிங்க, ஒரே நேரத்துல 2 வேலையை கமிட் பண்ண கூடாதுங்கிறது என்னோட பாலிசி.
பணத்துக்காக என்னோட பாலிசியை மாத்திக்க முடியாது. ஆமா, இவங்க போட்டோவை நீ எதுக்கு வச்சிருக்க? இவங்கள உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இவங்களோட பையன்தான் சூர்யா. அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிதான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, நான் சம்மதிக்கிறேன். அப்பாடா, ஓகே பியூட்டி. புஷ்பா மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாத மாதிரி பண்ற. சிஸ்டர், என்ன அவ லுக்கே சரியில்லை. ஒருவேளை மாறிங்கிற பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சா? உங்களை அவ பாக்குற பார்வை எரிக்கிற மாதிரில இருக்குது. அப்படி வெறியால பாக்குறா. நல்லா இருக்கியா தாரா? சாரி சாரி, மறந்துட்டேன். மாயா, என்ன புதுசா கேக்குற? டெய்லி இவங்களை பாத்துக்கிட்டு தானே இருக்கிற. கேட்கணும் போல தோணுச்சு, அதான் கேட்டுட்டேன்.